டாக்டர் ராமதாஸ் என்பவர் 87ல் அவருடைய பிம்பம் எப்படி இருந்தது, 91 எப்படி உயர்ந்தது, அப்புறம் 98, 99, 2001, 2004லாம் ராமதாஸ் பாபா படம்னு நினைக்கிறேன், 2002ன்னு நினைவு. ரஜினி ப்ரெஸ் மீட்டு, ஒவ்வொரு பத்திரிகையிலிருந்து 4 நிருபர்கள். ராகவேந்திரா மண்டபத்தில் மண்டபம் ஃபுல்லாக நிருபர்கள். அதாவது இப்போ நானும் போயிருந்தேன், தினமணிலேருந்து இன்னும் 2-3 பேர் வந்தாங்க. அப்புறம் நாங்களும் பார்க்குறோம், தந்தியில் அப்படி தான் இருக்காங்க, தினமணியில் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ராமதாஸுக்கும் ரஜினிக்கும் இடையே நடந்த அந்த யுத்தம், பாபா பெட்டி தகராறு, தியேட்டருக்கு போனால் பெட்டியை தூக்கின்னு போனது, தியேட்டர் அடித்தது, அந்த தேர்தலில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் வாக்களிக்கக்கூடாதுன்னு செய்த பிரச்சாரம் 2004 பெரிய கலவரம். அதாவது இவர் வார்த்தை சொல்லிவிட்டார், டாக்டர் ராமதாஸ் ரஜினியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் அப்படின்ற ஒரு பிரச்சனை எவ்வளோ பெருசாக வெடிச்சது. அதுக்கப்புறம் ரஜினி பேச்சு எடுப்பட்டதா எடுப்பலையான்றது வேறு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு ஆகப்பெரிய நடிகரை பகைத்து கொள்ளக்கூடாது என்று எல்லா கட்சியும் விரும்பும். கலைஞரே அப்படி தான், திமுகவே அப்படி தானே, ரஜினியும் திட்டமாட்டார், கமலையும் திட்டமாட்டார். காரணம் ஒரு மாஸ் ஹீரோ, அவங்களுடைய ரசிகர்கள் வந்து நமக்கு தேவைப்படுவாங்கன்னு நினைப்பார். ஆனால் ராமதாஸ் உண்டு இல்லைன்னு ஆக்கினார் ரஜினியை. பதிலுக்கு ரஜினியும் போட்டி போட்டார், ரஜினியால் முடியல. ஆனால் பிறகு அதுக்கப்புறம் 2 பேரும் பரஸ்பரம் கடிதம் எழுதி கொண்டார்கள். அப்புறம் 2 பேரும் பாராட்டி கொண்டார்கள்.